அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம், தாய்மாமா ஆகிய வகையிலே நன்மைகள் தராது. அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே புத பகவான் இருந்தாலும், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்தாலும், கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும், கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் அது நன்மை தராது. அந்த வகையிலே மேஷ லக்னம் முதல் சிம்மம் லக்னம் வரை 5ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்ன தீய பலன்கள் என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையிலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடம் என்பது மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆக அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலே, அதாவது மேஷத்திலே இருந்தால் 5ஆம் இடம் மகரம் கன்னி லக்னத்திற்கு, 8ஆம் இடம் மேஷம். ஆகவே கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே மேஷத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கருத்தரித்தலிலே சிக்கல் உண்டாகும், குழந்தை பிறப்புதலே சிக்கல் உண்டாகும், குழந்தைகள் வாழ்விலே அடிக்கடி மாற்றங்கள் நிகழும். அவருக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கும். அவருக்கு அதிக பதட்டம் இருக்கும். காதலர் வாழ்விலே செலவிலே வாழ்வார், குழந்தைகள் செலவிலே வாழ்வார். மற்றும் அவருக்கு பொழுதுபோக்கு, பளு தூக்குதல் மற்றும் பாலியல் விஷயங்களிலே அதிக தீவிரம் இருக்கும். கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 8ஆம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால்